ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோல ஜூன் மந்தோட எக்ஸ்பைரி. ஸோ இந்த மந்தோட லாஸ்ட் 2 நாள் 29, 30 தென் நெக்ஸ்ட் ஜூலை மந்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் மார்க்கெட்டோட டைரக்ஷன் எது மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஃபர்தரா புல்லிஷ் கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு. நமக்கான ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாமே நம்ம கொடுத்திருந்தோம். நிஃப்டி பொறுத்தவரை நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோன் இன்னும் ஹிட் ஆகல. ஸோ ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,450லேருந்து 24,510 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனா இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மண்டே மார்க்கெட்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் ஒரு சின்னதா இன்னும் ஒரு டவுன் வருது அப்படின்ற பட்சத்தில ஒரு மைனர் சப்போர்ட் நமக்கு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில இருந்து நம்ம கால் என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ விச் மீன்ஸ் பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 23,935லேருந்து 23,985 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா மைனர் லெவல் டிமாண்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த ஃபர்தர் பவுன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி பொறுத்தவரை நமக்கான ரேஞ்ச் இன்னும் ஹிட் ஆகல ரிவர்சல் ஜோனு. ஸோ ஒரு சின்ன டவுன் கொடுத்துட்டு இந்த மைனர் சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தரா மேல போகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரெசிஸ்டன்ட் ஜோன் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் இந்த ரேஞ்ச். ஸோ லாஸ்ட் வீக் அப்படிங்கிறத தாண்டி ஜூன் 3 வீக்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். 58,650லேருந்து 727 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணியிருந்தோம். பெர்ஃபெக்ட்டா மார்க்கெட் இன்னைக்கு அந்த பிரைஸ் ரேஞ்ச் ஹிட் ஆன உடனே பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரேஞ்சில இருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1% மூவ் குடுத்திருந்தது. 600 பாயிண்ட் பேங்க் நிஃப்டில. அப்கமிங் டேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மைனர் லெவல் டிமாண்ட் ஜோனா பேங்க் நிஃப்டில 57,600லேருந்து 57,760 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட்டு அப்கமிங் டேஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் பிரேக் ஆகுது. 58,650லேருந்து 58,727 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு ரெசிஸ்டன்ட் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆனது அப்படின்ற பட்சத்தில் 59,237லேருந்து 59,430 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இந்த ரேஞ்சில இருந்து நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக்குமே நம்ம கொடுத்திருந்தோம். ஜூன் 3 வீக்கும் சொல்லியிருந்தோம். ஜூன் 4 வீக்குமே நம்ம சொல்லியிருந்தோம். ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் லெவல் 26,630லேருந்து 658 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். வெட்னஸ்டே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா அந்த ஜோன் ஹிட் ஆனது. அந்த ரேஞ்சில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் 1.5% பக்கம் விழுந்திருந்தது. ஆஃப்டர் தட் இன்னைக்கு புல்லிஷ்ல தான் மார்க்கெட் கம்ப்ளீட் ஆனது. ஸோ நேத்தே புல்லிஷ்ல கம்ப்ளீட் ஆனது. இன்னைக்கு ஒரு கேப் அப். ஸோ மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியல. அந்த இடத்துல இருந்து ஃபால். அப்கமிங் டேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை ஒரு மைனர் லெவல் டிமாண்ட் ஜோன் இருக்கு. பிரைஸ் ஏரியா 26,525லேருந்து 600 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான டிமாண்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில இருந்து பவுன்ஸ் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன். ஸோ டாப் ரேஞ்ச் போயிட்டு மார்க்கெட் கீழ தான் இறங்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை 27,290லேருந்து 27,523 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில இருந்து ஃபின் நிஃப்டிக்கான ரிவர்சல் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீக் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 3 இண்டெக்ஸ்க்குமே ஒரு மைனர் லெவல் டிமாண்ட் ஜோன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தரா புல்லிஷ் போகும். டாப் ரேஞ்சில நமக்கான ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் அந்த ரேஞ்சில இருந்து பார்த்தோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளோட அனலைசிஸ் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. நம்மளோட சேனல்ல கொடுக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதே போல நீங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் கத்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கார்த்திக் ட்ரேட் ஜோன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை மந்த் பேட்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜூலை 6 வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 16 நாள் கிளாஸ் இருக்கும். ஈவினிங் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் மேக்ஸிமம் 10:00 வரைக்குமே கிளாஸ் வந்து ரன் ஆகும். பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு லெவல். ஸோ மார்க்கெட்ல ப்ராப்பரா எந்த ரேஞ்சில ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும், எந்த ரேஞ்சில நம்ம என்ட்ரி பிளான் பண்ண போறோம், எப்படி நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இருக்கும், டெக்னிக்கலா மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது நம்ம இன்னும் பெட்டரான ஒரு ரிசல்ட்ட கிடைக்க முடியும். சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்ட்ரி நம்ம எது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம்,
ஹெட்ஜ் என்ட்ரி, நேக்கட் என்ட்ரி, ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான செட்டப்பு, இன்ட்ராடேக்கு உண்டான பிளானு, இது எல்லாமே ஒரு காம்போவான பேக்ல நம்மளோட கோர்ஸ்ல எல்லா விஷயமும் நம்ம சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணலாம். ஜூலை 6த் வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நெனைச்சீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க் யூ. பை.